பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அண்ட கோடிகளுமோர் பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வல்லீர். அண்ட கோடிகளுமோர் பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வல்லீர். அகிலமீர் ஏழினையும் ஆடும் கரங்கு போல் ஆட்டி விளையாட வல்லீர். மண்டலத் தண்டரை அழைத்தது கிருத்தியை வைத்து விளையாட வல்லீர். மன்னகமும் விண்ணகமும் அணுவை துளைத்ததில் மாட்டி விளையாட வல்லீர். கண்டித்த கடுகிலழு கடலை புகட்டி கலக்கி விளையாட வல்லீர். கருதறியர் சித்தராம் வரிசையன் கண்முன் வரிசித்தில்லையோ. நண்டளந்திடி நாடியாவளோர் நேவரீர் நல்லடிக்களாக்கியும் நற்குணம் குடிகொண்ட பாதிஷாவான குரு நாடன் முஹீத்தீனே. அல்ஹம்துலில்லாஹில் வாஹிதில் அஹதில் கபீரில் முத்தஆல். அஹ்மதுஹு அலா குல்லில் அஹ்வால். والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا وثمرة فؤادنا ومولانا محمد صلى الله عليه وسلم صاحب الجود والجمال وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أولي الفضل والكمال. أما بعد. சர்வ புகழும் ஏகன் அல்லாஹுவுக்கே உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய திருத்தூதர் சன்மார்க்க போதகர் ஷஃபீஉல் முஸ்னிபீன் சர்தார் தோ ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரை பிந்தி எந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉத் தாபிஈன்கள் அவுலியா அல்லாஹ் என்ற இறைநேசர்கள் மீதும் இவ்விழாவின் நாயகர் குதுபுல் அக்தாப் முஹீத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதும் இவ்விடத்தின் நாயகர் கஞ்சே ஷவா கஞ்சே பக்ஷ் குதுபுல் மஜீத் ஷாஹுல் ஹமீத் அப்துல் காதிர் பாதிஷா நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதும் அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லாஹ் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறிய பின், என்றும் அதி சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஆன்மீக தந்தை ஷைகுனா அல் ஆரிஃப் பில்லாஹ் அப்துர் ரഊஃப் மிஸ்பாஹி அத்தாலல்லாஹு பகாஹா அன்னவர்களை முன்னிறுத்தியவனாக, அல்லாஹும்ம ஸல்லி அலா தல்அத்தி ஸாத்தில் முதல்சம் வல் கைஸில் முகம்தம் வல் கமாலில் முகத்தம் லாஹூத்தில் ஜமால் வனாசூத்தில் விசால் வதல்அத்தில் ஹக் هوية إنسان الأزل في نشر من لم يزل من أقمت به نواسيت الفرق إلى طريق الحق فصل به ومنه وعليه وسلم تسليما. சிறப்புமிக்க இவ்விழாவின் தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற கண்ணியத்துக்குரிய மௌலவி யூசுப் முஸ்தபி அவர்களே, இம்மேடையில் உங்கள் முன் உரை நிகழ்த்திவிட்டு அமர்ந்திருக்கின்ற கண்ணியத்துக்குரிய மௌலவி அம்ஜத் அலி சகாஃபி அவர்களே, ஏனைய பிரமுகர்களே, குருந்தேடி அப்பா வலியுல்லா தர்கா நிர்வாக சபை உறுப்பினர்களே,
ஈராக் நட்புறவு ஒன்றியத்தின் அங்கத்தவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலிமார்களின் அரசர் குதுபுல் அக்தாப் முஹையித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் பேரில் நடாத்தப்படுகின்ற இந்த விழா அருள் நிறைந்த, பரக்கத்து நிறைந்த ஒரு விழாவாகும். காரணம், முஹையித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் எங்களை போன்ற சாதாரணமானவர்கள் அல்லர். அவர்கள் அல்லாஹுவின் அன்பை பெற்ற, அல்லாஹுவில் தன்னை அளித்த இறைநேசர்களில் ஒருவராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வலிமார்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. வலிமார்கள் என்று ஒரு கூட்டத்தினர் கிடையாது என்று பேசப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் வலிமார்களின் நினைவு மஜ்லிஸ்கள் இந்த நாகூர் ஆண்டகை தர்கா மண்டபத்தில் நடைபெறுவதை விட்டு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். வலிமார்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனின் பல இடங்களில் கூறியிருக்கின்றார். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வ லா ஹும் யஹ்ஸனூன். வலிமார்கள் என்பவர்கள் அச்சம் இல்லாதவர்கள், கவலை இல்லாதவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே வலிமார்களை பற்றி புகழ்ந்து கூறியிருக்கின்றார். சுஇல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அவுலியாஉல்லாஹ் قال إذا رؤوا ذكر الله. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் வலிமார்கள் என்றால் யார் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள் சொன்னார்கள், இதா ருஉ ذكرல்லாஹ். அவர்களை காண்கின்ற பொழுது அல்லாஹுவின் ஞாபகம் வரும், அவர்கள்தான் வலிமார்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். வலிமார்களிடம் என்ன சக்தி இருக்கிறது? அல்லாஹுவிடம் தான் எங்களின் தேவைகளை கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் கேட்கக்கூடாது, வலிமார்களிடம் கேட்கக்கூடாது என்று ஒரு சிலர் இன்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்று நாங்கள் ஒரு தேவை ஏற்படுகின்ற நேரத்தில் குத்துபு நாயகத்தை அழைக்கின்றோம், ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகத்தை அழைக்கின்றோம். இவ்வாறு அழைப்பது அல் குர்ஆன் மூலம் நிரூபிக்கப்பட்ட ஒரு விடயமா இல்லையா என்பதை நாம் நன்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எங்களுக்கு வலியாக, அதிகாரியாக இருப்பவன் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் கூறி காட்டுகின்றான், ஃபல்லாஹு ஹுவல் வலியு. அல்லாஹுதான் வலி என்று கூறுகின்றான். வலியுன் என்றால் என்ன? அதிகாரம் பெற்றவர். அல்லாஹு தஆலா அனைத்துக்கும் அதிகாரம் பெற்ற ஓர் வலி. செத்த பிணங்களை உயிர்ப்பிப்பான், மழை பொழியச் செய்வான், அனைத்து கர்மங்களையும் செய்யக்கூடிய அதிகாரி அல்லாஹுதான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டியிருக்கின்றான். அப்படியாயின்
எதற்காக குதுபு நாயகத்திடம் கேட்க வேண்டும்? எதற்காக பாதிஷா நாயகத்திடம் கேட்க வேண்டும்? அல் குர்ஆனில் ஆதாரம் இருக்கின்றதா? ஆம், அல் குர்ஆனில் ஆதாரம் இருக்கின்றது. அல்லாஹ் மாத்திரம் எங்களுடைய வலி அல்ல. இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூலுஹு வல்லதீன ஆமனு அல்லதீன யுகீமூனஸ் ஸலாத்த வ யு'தூனஸ் ஸகாத்த வ ஹும் ராக்கிஊன் ومن يتول الله ورسوله والذين آمنوا فإن حزب الله هم الغالبون. سورة المائدة 55-56 வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை மாத்திரம் வலி என்று குறிப்பிடவில்லை. தான் மாத்திரம்தான் அதிகாரம் பெற்றவன் என்பதை குறிப்பிடவில்லை. என்ன கூறுகின்றான்? இன்னமா வலியுக்குமுல்லாஹு, உங்களுடைய வலி யார் தெரியுமா? அல்லாஹ். அவன் மாத்திரமல்ல, வரசூலுஹு, அவனுடைய ரசூலும் உங்களுடைய வலிதான். அவர்கள் மாத்திரமல்ல, வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களும் உங்களுடைய வலிதான். ஈமான் கொண்டவர்கள் என்றால் யார்? அல்லதீன யுகீமூனஸ் ஸலாத்த வ யு'தூனஸ் ஸகாத்த வ ஹும் ராக்கிஊன், தொழக்கூடியவர்கள், ஜகாத் கொடுக்கக்கூடியவர்கள், இவர்களும் உங்களுடைய வலிதான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு சிலர் கூறுகின்றார்கள், தொழுபவர்கள் எல்லாரும் அவுலியாக்கள், ஜகாத் கொடுப்பவர்கள் எல்லாரும் அவுலியாக்கள் என்று சிலர் கூறுகின்றார்கள். இது முற்றிலும் தவறான வாதமாகும். காரணம் என்ன? வலியும் என்ற அந்த சொல் அதிகாரம் பெற்றவன் என்ற அந்த சொல் எதை குறிக்கின்றது? செத்தவர்களை உயிர்ப்பிக்கும் அதிகாரம் உள்ளவர்களை குறிக்கின்றது. மழை இல்லையெனில் மழை பெய்ய வைக்கும் அதிகாரம் உள்ளவர்களை குறிக்கின்றது. இன்று தொழக்கூடியவர்களுக்கு செத்த பிணங்களை உயிர்ப்பிக்கும் தன்மை இருக்கின்றதா? இல்லை. எனவேதான் இந்த வசனத்திற்கு விளக்கம் கூறக்கூடிய உலமாக்கள் கூறுகின்றார்கள், இங்கே ஈமான் கொண்டவர்கள் என்று சொல்லப்படுவது அல்லாஹுவை நெருங்கிய வலிமார்கள், அவுலியாக்கள். அவுலியாக்களுக்கு அனைத்து சக்திகளும் இருக்கின்றது. சுன்னத்து வல் ஜமாஅத் மக்களின் கொள்கை என்ன? எந்த ஒரு தேவையையும் நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அப்படியாயின் அவுலியாக்கள் நிறைவேற்றுகின்றார்களே, அல்லாஹுவின் சக்தி வேறு, அவுலியாக்களின் சக்தி வேறு. இது எங்களின் கொள்கை அல்ல, சுன்னத்து வல் ஜமாஅத் மக்களின் கொள்கை அல்ல. சுன்னத்து வல் ஜமாஅத் மக்களின் கொள்கை என்ன? அல்லாஹுவின் சக்தியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சக்தியும் ஏனைய வலிமார்களின் சக்தியும் ஒரே சக்திதான். அதுதான் தெய்வீக சக்தி, குத்ரத்துன் இலாஹியா. இந்த சக்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் கொடுப்பதில்லை. அவனை நெருங்கியவர்களுக்கு தன்னுடைய சக்தியை வழங்குகின்றான். தொழக்கூடியவர்களினால் செத்த பிணங்களை உயிர்ப்பிக்க முடியுமா? இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், வஹுவ யுஹ்யில் மௌத்தா, அவனே செத்த பிணங்களை உயிர்ப்பிப்பவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், செத்த பிணங்களை நானே உயிர்ப்பிப்பேன் என்று கூறுகின்றான். ஆனால் இந்த உலகில் எத்தனையோ நபிமார்கள் செத்த பிணங்களை உயிர்ப்பித்திருக்கின்றார்கள். எத்தனையோ வலிமார்கள் செத்த பிணங்களை உயிர்ப்பித்திருக்கின்றார்கள் என்றால் இந்த சக்தி யாருடைய சக்தி? வலிமார்கள் மூலம் வெளியாகின்ற சக்தி யாருடைய சக்தி? அது அல்லாஹுவினுடைய சக்தி. அல்லாஹு வேறு, வலிமார்கள் வேறு என்ற கைரியத் எம்மிடம் கிடையாது. ஒரு வலியுல்லாவிடம் எனது தேவையை நாம் முன்வைக்கின்றோம் என்றால் அவர்களை அல்லாஹ்வுக்கு வேறான தனியான ஒரு கடவுளாக நாங்கள் கருதுவதில்லை. ஒரு வலியுல்லாஹ்வின் ஜியாரத்திற்கு சென்று அவர்களிடம் எங்களுடைய தேவையை முன்வைக்கின்றோம் என்றால் அவர்களை அல்லாஹ்வுக்கு வேறான தனியான சுயமான ஒரு கடவுளாக நாங்கள் கருதுவதில்லை. நபிமார்கள் உயிர்ப்பித்திருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான், வஹுவல்லதி யுஹ்யீ வ யுமீத், நானே உயிர்ப்பிக்கின்றேன், நானே மரணிக்க செய்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆனால் நபிமார்கள் உயிர்ப்பித்திருக்கின்றார்கள். செத்த பிணங்களை நபிமார்கள் உயிர்ப்பித்திருக்கின்றார்கள். தலாயிலுன் நுபுவ்வா லில் பைஹகி, இமாம் பைஹகி அவர்களினுடைய தலாயிலுன் நுபுவ்வா என்ற கிரந்தத்தில் ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனை இஸ்லாத்தின் பால் அழைத்தார்கள். அப்பொழுது அந்த மனிதன் சொன்னான், நான் உங்களை கொண்டு ஈமான் கொள்கின்றேன், ஆனால் நீங்கள் என்னுடைய மகள் மரணித்து விட்டால் அவளை நீங்கள் உயிர்ப்பித்தாருங்கள் என்றார் அந்த மனிதன். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரினி கப்ரஹா, அப்படியா, அந்த பெண்ணின் கபரை எனக்கு நீங்கள் காட்டுங்கள். அந்த மனிதன் தன்னுடைய மகளின் கபரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த அந்த பெண்ணின் கபரின் முன்னே நிற்கின்றார்கள். நின்று சொல்கின்றார்கள், யா ஃபுலானா, அந்த பெண்ணை அழைக்கின்றார்கள். உடனே கபரில் இருந்து சத்தம் வருகின்றது, லப்பைக்க வ சஅதைக்க, நபியே நாயகமே, உங்களுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், அதுஹிப்பீன அன் தர்ஜிஇ இலா துன்யா, கபருக்கு இருந்து பேசுற அந்த பொம்பளை, நீங்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு விரும்புகின்றீர்களா என்று கேட்டார்கள். ஃபகாலத் இல்லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், நாயகமே, நான் உலகிற்கு வர விரும்பவில்லை. இன்னி வஜத்துல்லாஹ கைரன் லீ மின் நபவிய்ய, என்னுடைய பெற்றோரை விட அல்லாஹுவே எனக்கு சிறந்தவன், இந்த உலக வாழ்க்கையை விட மறுமையே எனக்கு சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த பெண் கூறினாள். இது அல் மவாஹிபுல் லதுன்னியா இரண்டாவது பாகம் 577வது பக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் நிலை காட்டுகின்றது,
இஹ்யாஉல் மௌத்தா, மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஏன்? அவர்கள் அந்நியத்தை அளித்தவர்கள், அனானியத்தை அளித்தவர்கள், நான் என்ற எண்ணத்தை நீக்கியவர்கள். எனவே அவர்களின் இறைவனுடைய சக்தி வெளியாகியது. அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு ஆட்டை உயிர்ப்பித்திருக்கின்றார்கள். இவை வெறும் கட்டுக்கதைகள் அல்ல, தமிழ் புத்தகங்களிலே எழுதப்பட்டவைகள் அல்ல, ஏற்றுக்கொள்ளப்பட்ட இமாம்கள் எழுதிய விடயங்கள். ஒரு நாள் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஆட்டை அறுத்தார்கள். அதை சமைத்து அந்த சாப்பாட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். அந்த சாப்பாட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கு கூடியிருந்த சஹாபாக்களும் சாப்பிட்டார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதம் நிகழ்த்த போகின்றார்கள். சொன்னார்கள், குலு வலா தக்ஸிரு அவ்மன், சாப்பிடுங்கள், இந்த ஆட்டின் எலும்பை உடைக்காதீர்கள் என்றார்கள். இறைச்சி சாப்பிடுங்க, இந்த ஆட்டுடைய எலும்பை உடைக்காதீங்க என்றாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடப்பட்ட அந்த ஆட்டின் எலும்புகளை ஒன்று சேர்த்து தங்களின் முபாரக்கான கரத்தை அந்த எலும்பின் மீது வைத்து ஏதோ சொன்னார்கள். அவ்வாறுதான் அந்த ஹதீஸிலே வருகின்றது. சும்ம தகல்லம பிகலாமின், ஏதோ பேசினார்கள். ஃபஇதன் பிஷ்ஷாத்தி கத் காமத், உடன் அந்த ஆடு எழுந்து நின்றது. அறுத்து சாப்பிடப்பட்ட அந்த ஆடு எழுந்து நின்றது. எவ்வாறு எழுந்தது தெரியுமா? அதையும் குறிப்பிடுகின்றார்கள். தன்ஃபு உதுனைஹா, அதனுடைய இரண்டு காதுகளையும் உசுப்பிய வண்ணம் எழும்பியது அந்த ஆடு. இது அல் மவாஹிபுல் லதுன்னியா 2வது ஜுஸ்உ 578வது பக்கத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அன்பின் சகோதரர்களே, இங்கே நாம் எதை கூறுகின்றோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நெருங்கிய நபிமார்களுக்கும் வலிமார்களுக்கும் தன்னுடைய சக்தியை வழங்கி இருக்கின்றான். அதனால் இறைவனின் சக்தி வேறு, நபிமார்களின் சக்தி வேறு, வலிமார்களின் சக்தி வேறு என்று நாம் நம்பிவிடக் கூடாது. ஒரே சக்தி தான், குத்ரத்துன் இலாஹியா. நபிமார்கள் மூலம் வெளியாகியது, வலிமார்கள் மூலம் வெளியாகியது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல் குர்ஆனில் கூறப்படுகின்ற விடயம், நாம் கூறுவது அல் குர்ஆனில் கூறப்படுகின்ற விடயம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி, செத்த பிணங்களை உயிர்ப்பித்திருக்கின்றார்கள். அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், வரசூலன் இலா பனி இஸ்ராயீல அன்னி கத் ஜித்துக்கும் பிஆயத்தின் மின் ரப்பிக்கும் அன்னி அஹ்லுகு லக்கும் மின் الطين كهيئة الطير فأنفخ فيه فيكون طيرا بإذن الله وأبرئ الأكمه والأبرص وأحيي الموتى بإذن الله وأنبئكم بما تأكلون وما تدخرون في بيوتكم إن في ذلك لآية لكم إن كنتم مؤمنين. சூரத்து ஆல இம்ரான் 49வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ்வுக்கு சொந்தமான சில விடயங்களை எனக்கு செய்ய முடியும் என்று கூறுகின்றார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்.
என்ன முதலாவது விடயம்? அன்னி அஹ்லுகு லகும் மினத் தீனி கஹைஅத்தித் தைரி, உங்களுக்கு பறவை போன்ற ஒன்றை நான் படைத்து காட்டுகிறேன். படைக்கும் சக்தி யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அல் குர்ஆனிலே கூறப்பட்ட விடயம், உங்களுக்கு களிமண்ணினால் ஒரு பறவையை நான் செய்து காட்டுகிறேன். ஃபஅன்ஃபுஹு ஃபீஹி, அந்த பறவை வடிவத்தில செய்து அதில் நான் ஊதுவேன், ரூஹை ஊதுவேன். ஃபயகூனு தைரன் பிஇذنில்லாஹ், நான் ஊதுவேன், அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு அது பறவையாக மாறிவிடும். அது மாத்திரமல்ல, வஉப்ரிஉல் அக்மஹ, அல் அக்மஹு வஹுவ அல்லதி யுப்சிரு பின்-நஹாரி வலா யுப்சிரு பில்-லைலி. அக்மஹ் என்றால் பகலில் பார்ப்பான், இரவில் பார்க்க மாட்டான். மாலைக்கண் நோயுள்ளவன் என்று சொல்லலாம். அவனை நான் குணப்படுத்துவேன் சொல்கிறார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அது மாத்திரமல்ல, வல் அப்ரஸ, வெண்குஷ்டம் பிடித்தவனையும் சுகப்படுத்துவேன். வ உஹ்யில் மௌத்தா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பேன். வ உனப்பிஉக்கும் பிமா தஅக்குலூன, நீங்கள் வீட்டில் என்ன சாப்பிடுகின்றீர்கள் என்பதையும் உங்களுக்கு நான் சொல்வேன். வமா தத்தஹிரூன ஃபீ புயூதிக்கும், உங்களுடைய வீட்டில் நீங்கள் எதை சேமித்து வைத்திருக்கின்றீர்கள் என்பதையும் நான் சொல்வேன் என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பின் சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுக்கு சொந்தமான சக்திகள் நபிமார்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு பறவை செஞ்சாங்க. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு பறவை செய்தார்கள். அந்த பறவை தான் வௌவால், ஹுஃபாஷ். அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைச்ச பறவை, அல் ஹுஃபாஷ். தஃப்சீர் ரூஹில் மஆனி 3வது பாகம் 223வது பக்கத்திலும், அத்துர்ருல் மன்சூர் 2வது பாகம் 57வது பக்கத்திலும் இது பதியப்பட்டிருக்கின்றது. ஒரு நாள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது களிமண்ணை எடுத்து, உங்களுக்கு நான் ஒரு பறவையை செய்து காட்டுகின்றேன் என்றார்கள். இருந்தவர்கள் கேட்டார்கள், முடியுமா, உங்களுக்கு முடியுமா என்று கேட்டார்கள். ஆம், என்னுடைய ரப்பின் அனுமதி கொண்டு என்னால் படைக்க முடியும் என்று சொல்லிவிட்டு பறவையின் உருவத்தை அமைத்து அதிலே ஊதி, கால குன் தாயிரன், அல்லாஹ் தான் சொல்ற, படைச்சு போட்டு குன்னம்மா அல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், குன் தாயிரன், நீ பறவையாக மாறி என்றார்கள். ஃபஹரஜ யதீரு, உடனே அது பறவையாக மாறி பறந்து சென்றது. இது சாதாரண மனிதனால் முடியுமா? இல்லை. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பறவையை செய்து காட்டினார்கள். இது இறைவனுடைய சக்தி அந்த நபி மூலம் வெளியாகியது. அது மாத்திரமல்ல, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மையத்தை உயிர்ப்பிக்க விரும்பினால் என்ன செய்வாங்க தெரியுமா? வரப பிஅஸாஹுல் மையித், அந்த மையத்துக்கு தடியால அடிப்பாங்க. அந்த மையத்துக்கு தடியால அடிப்பாங்க. ஃபயஹ்யா பிஇذنில்லாஹி தஆலா, உடனே அந்த மையத்து எழுந்து நிற்கும். இவ்வாறு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 4
செத்த பிணங்களை உயிர்ப்பித்திருக்கின்றார்கள். وأخرج محيي السنة عن ابن عباس أنه قال قد أحيا عليه السلام 4 أنفس عازر وابن العجوز وابنة العاشر وسام بن نوح. இவ்வாறு 4 பேர்களை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உயிர்ப்பித்திருக்கின்றார்கள். இது தப்சீர் ரூஹில் மஆனி 3வது ஜுஸ்உ 224வது பக்கத்திலே பதியப்பட்டிருக்கின்றது. எனவேதான் நபிமார்கள் என்பவர்கள், வலிமார்கள் என்பவர்கள் அல்லாஹுவின் சக்தியை பெற்றவர்கள், அல்லாஹுவை நெருங்கியவர்கள். எதனால் இவர்களுக்கு இந்த சக்தி கிடைத்தது? தங்களிலே இருந்த அந்நியத்தை அளித்த காரணத்தினால், தங்களிலே இருந்த அனானியத்தை அளித்த காரணத்தினால், மோசமான குணங்களை விட்டும் நல்ல குணங்களை எடுத்து நடந்த காரணத்தினால் இவ்வாறான தன்மைகளை பெற்றார்கள். அது மாத்திரமல்ல, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மான் குட்டியையும் உயிர்ப்பித்திருக்கின்றார்கள். அதை மாத்திரமல்ல, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உயிர்ப்பித்திருக்கின்றார்கள். செத்த பிணங்களை உயிர்ப்பித்திருக்கின்றார்கள். இன்று நாங்கள் நினைவு கூறிக்கொண்டிருக்கின்ற குத்துபுல் அக்தாப் முஹியுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள், இவர்களும் தெய்வீக சக்தி பெற்றவர்கள், அனைத்துக்கும் முடிவானவர்கள், அனைத்தையும் செய்வதற்கு இயலுமானவர்கள். வலிமார்களை சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. அவர்களுக்கு இது செய்ய முடியுமா, அது செய்ய முடியுமா என்று நம்பிக்கை இழக்கக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? அந்த வலியுன் என்ற சொல்லே அதற்கு ஆதாரமாக இருக்கின்றது. வலியுன் என்றால் என்ன? அதிகாரம் பெற்றவன். வலிய எலி வியாயத்தன் பகுவ வலியும். வலி என்றால் அதிகாரம் பெற்றவன். எதற்கு அதிகாரம் பெற்றவன்? இதற்கு அதிகாரம் பெற்றவன், அதற்கு அதிகாரம் பெற்றவன் என்று வேறுபாடு கூறப்படவில்லை. அனைத்துக்கும் அதிகாரம் பெற்றவர்கள் வலிமார்கள். குத்துபுல் அக்தாப் முஹியுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் ஒரு பருந்தை உயிர்ப்பித்திருக்கின்றார்கள். ஒரு நாள் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பருந்து, பருந்து சத்தமிட்டது. அவர்களுக்கு அது மிக இடைஞ்சலாக இருந்தது. உடனே மகாமி ஜலாலியா, ஜமாலியத்திலிருந்து ஜலாலியத்துக்கு மாறினாங்க. ஜலாலியத்துடைய அந்த நிலை சொன்னார்கள், யா ரீஹு குல் குதி ரக்ஸ ஹாதிஹி த்தாயிரா, காற்றே இந்த பறவையின் தலையை எடுத்து விடு என்றார்கள். உடனே தலை வேறாக உடல் வேறாக அந்த பறவை விழுந்தது. இப்பொழுது குத்துபுல் அக்தாப் முஹியுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி என்பவர்கள் ஜமாலியாவுக்கு திரும்புகின்றார்கள். ஜமாலியத்தான நிலைக்கு வருகின்றார்கள். வந்தவர்கள் கீழே விழுந்த அந்த பறவையின் தலையையும் உடலையும் வேறாக எடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றார்கள். அந்த பறவை உயிர் பெற்று பறந்து சென்றது. தொழக்கூடியவர்கள் எல்லாம் வலிமார்கள், ஜகாத் கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் வலிமார்கள் என்றால்
அவர்களுக்கு இவ்வாறான விடயங்களை செய்ய முடியுமா? இல்லை, ஒரு பொழுதும் அவர்களுக்கு இவ்வாறான விடயங்களை செய்ய முடியாது. கரீபே நவாஸ் ஹஜ்ரத் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் அஜ்மீர் நகரிலே சவாரி கொண்டு அற்புதங்கள் நிகழ்த்திக் கொண்டிருப்பவர்கள். இவர்களும் செத்த பிணத்தை உயிர்ப்பித்திருக்கின்றார்கள். ஒரு நாள் அவர்கள் ஒரு சபையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பெண்மணி வருகின்றார். அழுத வண்ணம் வருகின்றார். வந்து சொல்கின்றார், யா வலி அல்லாஹ், எனக்கு ஒரு மகன் இருந்தார். அந்த மகன் மரணித்து விட்டார். இப்பொழுது என்னை கவனிப்பதற்கு யாரும் இல்லை, என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்ன செய்வது என்று அந்த பெண்மணி முறையிட்டார். உடனே சையதுனா கரீபே நவாஸ் ஹஜ்ரத் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் உடன் எழுந்து சென்றார்கள். மரணித்த அந்த மையத்திடம் எழுந்து சென்று கும் பிஇذنில்லாஹ் ஃபகாம ஹய்யன், என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு எழுந்து நில்லு என்றார்கள். உடனே அந்த மரணித்த அந்த மையத்து எழுந்து வஆஷ ஹய்யன், பல காலங்கள் அந்த மையத்து இவ்வுலகில் வாழ்ந்தது. இது கரீபே நவாஸ் ஹஜ்ரத் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் செத்த பிணத்தை உயிர்ப்பித்த வரலாறு. இவ்வாறு வலிமார்கள் உயர்நிலை பெற்றவர்கள். எனக்கு முன் உரை நிகழ்த்திய மௌலவி அம்ஜத் அலி சகாபி அவர்கள் ஒரு ஹதீஸை சொன்னார்கள். வலிமார்களின் அந்தஸ்து மறுமை நாளில் எவ்வாறு இருக்கின்றது என்பதை சொன்னார்கள். இது பல ஹதீஸ் கிரந்தங்களிலே வருகின்றது. அந்த ஹதீஸிலே என்ன வருகின்றது? வலிமார்கள் என்பவர்கள் வல்லாஹி இன்ன வுஜூஹஹும் லநூருன், மறுமை நாளையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலிமார்களுக்கு தனியான ஒரு மேடை அமைத்திருப்பான். அந்த மேடையில எல்லா அவுலியாக்களும் இருப்பாங்க. குதுபுல் அக்தாப் முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அன்னவர்களின் தலைமையில் அனைத்து வலிமார்களும் அங்கே அமர்ந்திருப்பார்கள். அவர்களின் முகங்கள் ஒளி நிறைந்த முகங்களாக இருக்கும். وَإِنَّهُمْ لَعَلَى مَنَابِرَ مِن نُورٍ, அது மாத்திரமல்ல, அவர்கள் அமர்ந்திருக்கின்ற அந்த மிம்பர்கள் கூட ஒளி நிறைந்த மிம்பர்களாக இருக்கும். அவர்கள் நபிமார்களும் அல்லர், சுஹதாக்களும் அல்லர். அப்படியானால் அவர்கள் யார்? அவர்கள்தான் அவுலியா உல்லாஹ் என்ற வலிமார்கள். இது ஹில்யத்துல் அவுலியா வ தபகத்துல் அஸ்ஃபியா என்ற கிரந்தம் முதலாவது ஜுஸ்உ 5ஆம் 6ஆம் பக்கத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு வலிமார்கள் என்பவர்கள் நாங்கள் நினைவு கூறக்கூடிய மிக முக்கியமானவர்கள். அந்த வலிமார்களை கொண்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அன்பை நாங்கள் பெற முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொண்டுதான் இறை சமூகம் செல்ல முடியும். குதுபுல் அக்தாப் முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி என்பவர்கள் அத்தரீகத்துல் காதிரியா என்ற ஒரு தரீகாவை ஸ்தாபித்தார்கள். இன்று உலகில் பல தரீகாக்கள் இருக்கின்றன. அத்தனை தரீகாக்களின் நோக்கமும் ஒரு மனிதனை அல்லாஹ் அளவில் கொண்டு சேர்ப்பதுதான். அந்த அடிப்படையில் அத்தரீகத்துல் காதிரியா வழியில் செல்லக்கூடிய நாங்கள் வலிமார்களை மஹப்பத்து வைக்க வேண்டும்.
எங்களின் தேவைகளை வலிமார்களிடம் முன்வைப்பதில் எந்தவித தவறும் கிடையாது. ஆனால் எங்களுடைய ஈமான் சரியாக இருக்க வேண்டும். அல்லாஹுவின் சக்தி வேறு, வலிமார்களின் சக்தி வேறு என்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கக்கூடாது. முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் கூறியிருக்கின்ற தத்துவங்கள், அவர்கள் கூறியிருக்கின்ற விடயங்களை பார்க்கும் பொழுது சாதாரணமான ஷரீஅத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதை நிச்சயம் பிழை காண்பார்கள். தன்னுடைய முரீதீன்களுக்கு அவர்கள் பல உபதேசம் செய்திருக்கின்றார்கள். பரக்கத்துக்காக சில உபதேசங்களை கூறுகின்றேன். சொன்னார்கள், ஊஸீக பிதக்வல்லாஹ், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், வதாஅதிஹி, அவனுக்கு வழிபட்டு நடவுங்கள், வலுஸூமி வாஹிரி ஷரஇ, ஷரீஅத்தை பேணி நடந்து கொள்ளுங்கள், வஸலாமதி ஸத்ரி, உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்று உலகில் நடக்கின்ற அனைத்து குழப்பங்களுக்கும் பிரதான காரணம் உள்ளம் தூய்மையற்ற நிலை. உள்ளங்கள் கரைபடிந்து காணப்படுகின்றன, உள்ளங்கள் இருளடைந்து காணப்படுகின்றன. ஒருவருக்கு இன்னொருவர் மீது பொறாமை, ஒருவருக்கு இன்னொருவர் மீது எரிச்சல், ஒருவரின் முன்னேற்றத்தில் பொறாமை. எப்படி உள்ளம் ஒளிபெறும்? எனவேதான் தரீகாக்களின் சொற்களை எடுத்து நடக்க வேண்டும். தரீகாக்கள் என்ன சொல்கின்றன? உள்ளத்தை தூய்மையாக வைத்திருங்கள். அது மாத்திரமல்ல, வத்தர்கில் ஹுசூமா, குத்துபு நாயகம் சொன்னாங்க, தர்க்கிக்க வேண்டாம். இன்றைக்கு வஹாபிகள் எதற்கு எடுத்தாலும் விவாதத்திற்கு வாருங்கள், அது அவங்கள கருத்து. விவாதம் என்பது இஸ்லாத்தில் வெறுக்கப்பட்ட ஒரு விடயமாகும். காரணம் என்ன? விவாதம் செய்பவனின் நோக்கம் உண்மையை நிலைநிறுத்துவதாக ஒரு பொழுதும் இருக்காது. மற்றவனை மட்டம் தட்டுவது, மற்றவர்களின் கருத்தை பிழையாக்குவது. குத்துபு நாயகம் சொன்னார்கள், தர்க்கம் புரியாதீர்கள், விவாதம் செய்யாதீர்கள். அது மாத்திரமல்ல, ஷைகுமார்களின் கண்ணியத்தை பேணி நடவுங்கள், ஷைகுமார்களை கண்ணியம் செய்யுங்கள் என்றார்கள் குத்துபுல் அக்தாப் முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். இவ்வாறு தரீகாக்கள் மக்களை வழி நடத்துவதற்காக, மக்களை இறைவனின் பால் கொண்டு செல்வதற்காக தோற்றுவிக்கப்பட்டவைகளாகும். குத்துபுல் அக்தாப் முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் அன்னவர்கள் இறைவனில் ஃபனாவான நிலையில் சில பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். இவற்றை சாதாரண நிலையில் இருந்து கொண்டு நாம் பார்க்கும் பொழுது பிழையாக தெரியலாம். அல்லாஹு தஆலா எங்களை அதில் நின்றும் பாதுகாப்பானாக. நிறைய பாடியிருக்கின்றார்கள். சகானில் ஹைபு கசாத்தில் விசாலி فقلت لخمرتي نحوي تعالي. அல்ல தொடர்ல வருது. فلو ألقيت سري فوق نار لخمدت وانتفت في سيد حالي. என்ன சொல்றாங்க? என்னுடைய இரகசியத்தை, என்னுடைய சிர்ரை நெருப்பில் போட்டால் அந்த நெருப்பு அணைந்து விடும். எப்படியான பேச்சு! என்னுடைய சிர்ரை நெருப்பு கிடங்கில் தூக்கி போட்டால் அந்த நெருப்பு கிடங்கு அணைந்து விடும்.
وَلَوْ أَلْقَيْتُ سِرِّي فَوْقَ مَيْتٍ لَقَامَ بِقُدُرَةِ الْمَوْلَى مَشَالِي. என்னுடைய சிர்ரை, என்னுடைய இரகசியத்தை செத்த பிணத்தின் மீது போட்டால் அந்த பிணம் எழுந்து நடக்கும். وَلَوْ أَلْقَيْتُ سِرِّي فِي جِبَالٍ لَدُكَّتْ وَاخْتَفَتْ بَيْنَ الرِّمَالِ. என்னுடைய இரகசியத்தை மலைகளில் போட்டால் அந்த மலைகள் தவிடு பொடியாகிவிடும், மண்ணுக்கிடையில் மறைந்துவிடும். எப்படியான சிறு? எங்களுடைய சிறு போன்ற சிறா? எங்களால் இவ்வாறு கூற முடியுமா? இல்லை. இன்னும் கூறுகின்றார்கள், وَلَوْ أَلْقَيْتُ سِرِّي فِي بِحَارٍ لَصَارَ الْكُلُّ غَوْرًا فِي الزَّوَالِ. என்னுடைய சிர்ரை கடல்களில் போட்டால் அந்த கடல்களெல்லாம் மண்ணுக்குள் புதைந்துவிடும், கடலே இருக்காது. مريدي لا تخف واش فإني هزوم قاتل عند القتال. தன்னுடைய முரீதீன்களை பார்த்து கூறுகின்றார்கள், முரீதே நீ பயப்பட வேண்டாம், நான் உறுதியாக இருக்கிறேன். யுத்தம் வருகின்ற நேரத்தில் யுத்தம் செய்வதற்கும் ஆயத்தமாக இருக்கின்றேன். مريدي لا تخف والله ربي أطاني رفعة نلت المعالي. என்னுடைய முரீதே நீ பயப்படாதே, இறைவன் என்னுடைய ரப்பாக இருக்கின்றான், எனக்கு உயர்வை தந்திருக்கின்றான், உயர்வை நான் பெற்றிருக்கின்றேன். وَكُلُّ وَلِي لَهُ قَدَمٌ وَإِنِّي عَلَى قَدَمِ النَّبِي بَدْرِ الْكَمَالِ. எல்லா வலிமார்களுக்கும் பாதம் இருக்கின்றது, எல்லா வலிமாருடைய பாதமும் அனைவருக்கும் பாதம் இருக்கின்றது. ஆனால் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலடியில் இருக்கின்றேன் என்றார்கள் சையதுனா குதுபுல் அக்தாப் முஹையுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். அது மாத்திரமல்ல, குதுபு நாயகம் அவர்கள் தன்னுடைய இரகசியத்தை பாடல்கள் மூலம் பாடி காட்டுகின்றார்கள். فلو أنني ألقيت سري بدجلا لغارت وغيض الماء من سر برهاني. தஜ்லா நதியில் என்னுடைய இரகசியத்தை நான் போட்டால் அந்த நதி வற்றிவிடும். என்னுடைய இரகசியத்தின் காரணத்தினால் அந்த நதி வற்றிவிடும். இவ்வாறு குதுபுல் அக்தாப் முஹையுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அவர்களின் விழா என்ற காரணத்தினால் அவர்கள் கூறிய சில கவிதைகளை நாம் கூறுகின்றோம். இவற்றுக்கு நாம் பொறுப்பல்ல, அவர்கள் தான் பொறுப்பானவர்கள். அனதுர்ரத்துல் பைலா அனசிதரத்துர் ரிலா தஜல்லத் லியல் அன்வாரு வல்லாஹு ஆதானி. நான் வெள்ளை முத்து, நான் வெள்ளை நட்சத்திரம், எனக்கு ஒளிகள் எல்லாம் தோன்றியன, இறைவன் எனக்கு அதை தந்திருக்கின்றான். இவ்வாறு குதுபுல் அக்தாப் முஹையுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் அவர்கள் கூறுகின்றார்கள். இன்னும் கூறினார்கள், أنا سر الأسرار من سد سري كعبتي راحتي وبسطي مدامي. அம்ஜத் அலி சகாபி மௌலவி அவர்கள் ஒரு விடயம் சொன்னார்கள். குதுபு நாயகத்தை கஅபா சுற்றுகின்றது, குதுபு நாயகத்தை கஅபா சுற்றுகின்றதாம். அதையும் அவர்கள் பாடலாக கூறுகின்றார்கள். كل قطب يطوف بالبيت سبعا وأنا البيت طائف بخيامي.
குல்லு குதுபின், எல்லா குதுபுமார்களும் கஅபத்துல்லாஹ்வை 7 தரம் சுத்துகின்றார்கள். ஆனால் நானோ கஅபாவாக இருக்கின்றேன். என்னை அனைவரும் சுத்துகின்றார்கள். என்னுடைய கஅபா என்ற அந்த கஅபாவை அனைவரும் சுத்துகின்றார்கள் என்று குத்துபுல் அக்தாப் முஹைத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்களை கைப்பற்றியவர்களை ஒரு பொழுதும் அவர்கள் கைவிட மாட்டார்கள். அனஃபில் ஹஷ்ரி ஷாஃபிஉன் லிமுரீதி, நான் மறுமை நாளில் என்னுடைய முரீதுக்காக ஷஃபாஅத் செய்வேன். யாரிடம்? இந்த ரப்பி, என்னுடைய ரப்பிடம். ஃபலா யுரத்து கலாமி, நான் சொன்னால் இறைவன் அதை தட்ட மாட்டான். காரணம், அன ஷைஹுன், நான் ஒரு ஷைஹாக இருக்கிறேன். வசாரிஹுன், நான் நல்லவனாக இருக்கிறேன். வவலியுன், நான் வலியாக இருக்கிறேன். அன குதுபுன், நான் குதுபாக இருக்கிறேன். வகுதுவத்துன் லில் அராமி, அன அப்துன் லிகாதிரின் தாப வக்தி, என்னுடைய நேரம் மனமான இறைவனுக்குரிய அடிமையாக இருக்கிறேன். ஜத்தியல் முஸ்தபா, என்னுடைய பாட்டன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். குத்துபு நாயகம் அவங்க சாதாரண வம்சத்தை சார்ந்தவர்கள் அல்ல. சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சஹாபாக்களின் பரம்பரையை சேர்ந்தவர்கள் குத்துபுல் அக்தாப் முஹைத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். எனவேதான் குத்துபு நாயகத்தின் நினைவு தின இந்த விழாவில் அவர்கள் பற்றிய சில குறிப்புகளை கூறுவதற்கு சந்தர்ப்பம் அளித்த அல்லாஹுவுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இந்த இடம் சாதாரணமான இடம் அல்ல. வலிமார்கள் நினைவு கூறப்படக்கூடிய இடம். வலிமார்களின் கராமத்துகளை பார்ப்பதாயின் உலகின் பல பாகங்களுக்கும் செல்ல வேண்டும். வைத்தியர்களால சுகப்படுத்த முடியாத விடயங்களை அவுலியாக்கள் சுகப்படுத்துகின்றார்கள். முத்துப்பேட்டைக்கு சென்று பாருங்கள், அங்கே ஆன்மீக வைத்தியசாலை இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏர்வாடிக்கு சென்று பாருங்கள், பைத்தியக்காரர்கள், சூனியக்காரர்கள், அவர்களுக்கு ஆன்மீக வைத்தியம் நடக்கின்றது. குளிசை வழங்கப்படுவதில்லை, மருந்துகள் வழங்கப்படுவதில்லை. எந்த ஒரு மசாருக்கு சென்றாலும் அங்கே மக்கள் தங்களுடைய அனைத்து தேவைகளையும் வலிமார்களிடம் முன்வைக்கின்றார்கள். முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, இந்துக்கள் நாகூர் ஷரீப் தர்காவுக்கு சென்று பாருங்கள். முஸ்லிம்களை விட இந்துக்கள் தான் அதிகமாக அங்கே தங்களின் நேர்ச்சைகளை முன்வைக்கின்றார்கள். கர்நாடகா மாநிலத்தில் உள்ளாலம் சையதுனா முஹம்மது ஷரீப் அல் மதனி உள்ளாலமி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். காசர்கோடு மாலிக் தீனார் சஹாபியுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இச்சிலங்கோடு ராஃபி இப்னு ஹபீப் மாலிக் தீனார் 7 சஹாபாக்கள் அங்கே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு இந்தியாவின் பல மாநிலங்களிலும் சஹாபாக்கள், வலிமார்கள் இன்று ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நாட்டு மன்னர்கள், அமைச்சர்கள் அனைவரும் வலிமார்களுக்கு சரண். வேறு யாருக்கெல்லான மத்தாக்கள் தலை சாய்ப்பாங்களா? இல்லை, வலிமார்களுக்கு அனைவரும் தலை சாய்க்கின்றார்கள். அஜ்மீர் ஷரீஃபுக்கு சென்று பாருங்கள், அனைத்து இன மக்களும் இன மத வேறுபாடின்றி தங்களுக்குரிய தேவைகளை வலிமார்களிடம் முன்வைக்கின்றார்கள். இன்று இந்த இடம் எதனால் பரக்கத்து பெறுகின்றது? ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் மன்னவர்கள் கால் பதித்த இடம், அருள் நிறைந்த இடம்.
இந்த இடத்தில் இருப்பதே ஒரு பரக்கத், இந்த இடத்துக்கு சமூகம் அளிப்பதே ஒரு பரக்கத். வலிமார்கள் நிச்சயம் எங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார்கள். எனவேதான் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் அந்தந்த மாதத்தில் மரணித்த வஃபாத்தான வலிமார்களை நினைவு கூறி அவர்கள் பேரில் ஒரு ஃபாத்திஹாவை எனும் ஓதும் பொழுது அவர்களின் ஷஃபாத் நிச்சயம் எங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வஹாபிகள் தர்காக்களுக்கு சென்று பார்க்க வேண்டும். ஏர்வாடி என்று ஒரு தர்கா இருக்கிறது. சுல்தான் இப்ராஹிம் ஷஹீத் எர்பாதி அவர்கள் ஒரு அரசர் 500 பேருடன் மதீனா முனவ்வராவில் இருந்து வந்தவர்கள். அதனாலதான் ஏர்வாடி என்று வந்து எர்பாத் என்ற ஊரிலிருந்து வந்தவர்கள். தமிழ் மன்னர்களுடன் யுத்தம் செய்து இஸ்லாத்திற்கான ஷஹீதானவர்கள். அவங்கள தர்காவில் என்ன தெரியுமா விசேஷம்? பைத்தியக்காராக்களை கட்டி போட்டிருப்பாங்க. பல ஐட்டம் இருக்கும். பைத்தியக்காராக்கள்ல பல ஐட்டம் இருக்கும். அதே மாதிரி சூனியம் பிடிச்சாக்கள் எல்லாரையும் அவங்களோட இடத்தை கொண்டே வைக்கிற அவ்வளவுதான். அவங்களுக்கு ஆன்மீக வைத்தியம் நடக்கும். யாரும் குடிசை கொடுப்பதில்லை. எந்த ஒரு வைத்தியனாலும் சுகப்படுத்த முடியாத நோய்களை அவுலியாக்கள் சுகப்படுத்துகின்றார்கள். எல்லா அவுலியாக்களுக்கும் எல்லாத்துக்கும் சக்தி இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலரை சில விடயங்களுக்கு ஸ்பெஷலிஸ்டாக ஆக்கி இருக்கின்றான். கரீபே நவாஸ் ஹாஜா முஹைனுத்தீன் சிஷ்டி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் வறுமையை போக்குவதில் வல்லவர்கள். ஷேகுத்தவா ஹகீம் ஷேக் தாவூத் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் நோய்களை குணப்படுத்துவதில் முதன்மையானவர்கள். பாதிஷா கஞ்சேஷவா குத்துபுல் மஜீத் ஷாஹுல் ஹமீத் பாதிஷா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சூனியங்களை வெளிப்படுத்துவதில் முதன்மையானவர்கள். இவ்வாறு வலிமார்கள் பல தரத்தில் இருக்கின்றார்கள். ரசூல்மார்கள் எவ்வாறு பல தரத்தில் இருக்கின்றார்களோ அதே போன்று வலிமார்களும் பல தரத்தில் இருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் தலைவர்தான் இன்று நாங்கள் நினைவு கூறிக்கொண்டிருக்கின்ற குத்துபுல் அக்தாப் முஹையுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். இந்த விழாவை ஏற்பாடு செய்த குருந்தேடி அப்பா தர்கா நிர்வாக சபையினருக்கும் ஈராக் நட்புறவு ஒன்றியத்தினருக்கும் நாம் நன்றி கூறுவதில் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று இந்த இடத்தில் இந்த விழாவை நடாத்துவதற்கு அனுமதி அளித்த கல்முனைக்குடி கடற்கரை பள்ளிவாசல் நிர்வாக சபையினர் மற்றும் இந்த விழாவுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நாம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. குத்துபுல் அக்தாப் முஹையுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் மன்னவர்களின் பொருட்டை கொண்டு எங்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக. எங்களின் நோய்களை குணப்படுத்துவாயாக. எங்களின் கடன்களை தீர்த்தி வைப்பாயாக. எங்களில் யாருக்கெல்லாம் என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக. இந்த கல்முனைக்குடியில் சுன்னத்து வல் ஜமாத் அமைப்புகளுக்கிடையில் ஒற்றுமையை ஏற்படுத்தி வைப்பாயாக. ஷேகுனா மிஸ்பாஹி அத்தாலல்லாஹு பகாஅ அன்னவர்களின் வாழ்நாளை நீளமாக்கி வைப்பாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.